அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சூப்பரான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாமா? காலையிலேயே செம்பருத்தி நிறைய இருந்தது. அதை பார்த்ததுமே டீ போட்டு குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. தண்ணியை கொதிக்க வச்சு இஞ்சி கொஞ்சம் இடிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் அந்த செம்பருத்தி இதழ்கள் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அதில் தேன் சேர்த்து அப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டோம்னா அப்படியே இந்த லெமன் புளியவுமே எவ்வளோ கலர் வருது பாருங்க. சூப்பராக இருக்கும். இந்த டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக, ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. செம்பருத்தி பூ நிறைய இருக்கிற டைம்லலாம் இந்த டீ அடிக்கடி போட்டு குடிக்கிறது. இப்போ காலை டைமில் ஐதா நல்லா 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க 2 பசங்களை வச்சுட்டு சமைக்கிறது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மெனுலாம் எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல. நான் ஒரு வாரத்துக்கான மெனுவே அந்த சண்டேவோ சாட்டர்டேவோ ரெடி பண்ணி வச்சிருவேன். தேவைப்படுற திங்ஸையுமே சண்டேவே வாங்கியும் வச்சிருவேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒரு வாரம் ஓடுறது. அந்த வீக்கெண்ட்ஸ் தான் எனக்கு எப்பயுமே பிஸியாக இருக்கும். இது வீக்கோட முதல் நாள் மண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். மண்டே மெனுவில் வந்து பூரி இருந்தது மல்டிகிரெயின் ஆட்டால, அது கூடவே உருளைக்கிழங்கு மசால். இன்னைக்கு ஜராரோட நாள், அதனால அவரோட விருப்பம்படி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். அண்ணன் எந்திரிச்சதுமே தம்பிக்கு எப்படி தெரியும் தெரியல, உடனே அவர் சேர்ந்து எந்திரிச்சு வந்துட்டாரு. லஞ்ச் பாக்ஸுக்கு திருநெல்வேலி ஃபேமஸ் உளுந்தஞ்சோறு தான் பண்ண போறேன். அதுக்கு உளுந்து உடைச்சதே என்கிட்ட இருந்தது. அதை வாசம் வர்ற வரைக்கும் நல்லா செவக்க வறுத்தெடுத்துட்டு அது கூடவே அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில ஊற வச்சிடலாம். அரிசி வறுக்க வேண்டியதில்லை, ஊற வச்சாலே போதும். இன்னொரு சைட்ல டீ போட்டுட்டு இருக்கேன். எனக்கு தான் டீ போட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமே. நான் டீயும் குடிக்க மாட்டேன். எனக்கு காலைல குடிச்ச அந்த செம்பருத்தி டீ தான். வீட்டில் எங்கள் மாமியார் இருக்கிறாங்க, அப்புறம் மாமாக்குமே டீ தான் வேணும் அப்படின்னு ஒரு காலையில். அதனால அவங்க 2 பேருக்கு மட்டும் டீ போட்டுட்டு இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, அது கூடவே கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிடலாம் டைரெக்டாக. வேற எந்த மசால் பொடியும் இதில் கிடையாது. இப்போ உப்பு சேர்த்து கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல 1/2 மணி நேரமாக அந்த உளுந்த அரிசி, அதை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துட்டு சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் துருவன தேங்காய் சேர்த்து அப்படியே விசில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோ மணமாக இருக்கும். இதுக்கு இந்த சுருக்குன்னு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்புமே நல்லா இருக்கும். எள்ளு தொகையில் சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு மசால் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் வேகமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைம் வந்துருச்சு நம்மளுக்கு. அந்த கரெக்டாக 8:30 மணிக்கு வண்டி வர போகுதுன்னா 7:30 மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி படன்னு ஓடிட்டு இருப்போம்ல அங்கிட்டும் இங்கிட்டும், அந்த மாதிரி டைம். அதனால அறக்க பறக்க எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருந்தேன் மாறி மாறி. இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல. நம்ம எப்பயும் பண்ணுவோம்ல, உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்துட்டு வெங்காயத்தை வதக்கி கடலை மாவு அரைச்சி ஊற்றுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். இங்கே மல்டிகிரெயின் ஆட்டால மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் காலையிலேயே. பூரிக்கு தேய்ச்சிட வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேகமாக கொடுத்தாகணும். ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவான், அதுக்குள்ளே வண்டி வந்துடும், அப்படியே வச்சுட்டு போகிற மாதிரி ஆயிரும். அதனால எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்கணுன்றனால பூரியை வேகமாக சுட்டு எடுத்துட்டு ஒரு சைடில் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். அண்ணன் சாப்பிட உட்காந்ததுமே அதே தட்டில் தான் நானும் சாப்பிடுவேன். அடம் பிடிச்சி பக்கத்தில் உட்காந்துக்குருவான். நான் எந்திரிச்சு வரும்போதெல்லாம் ஐதான உசும்பிராம தள்ளி போட்டுட்டு மெதுவாக போர்வையை போட்டு விட்டு வெளியே ஓடியாந்துருவேன். அதே மாதிரி தான் அவரும். ஆனால் இவங்க அண்ணன் எந்திரிச்சு வரும்போது கண்டிப்பாக அவனை எழுப்பி விட்டுட்டு தான் வருவேன். ஏன்னா இவன் ஸ்கூல் போகும்போது அவன் எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பேன். அதனாலே எழுப்பி விட்டுருவான். எப்படியோ 2 பேரும் சேர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு எந்திரிச்சா சரிதான். நான் இந்த சைடில் ஸ்நாக்ஸுக்கு வந்து நிலக்கடலை பருப்பு இருக்குல்ல, அதில் லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன் நிலக்கடலை பருப்பு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து தோல் உரிச்சிட்டு அப்படியே நம்ம அரைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். மிக்ஸி ஜாரில் நிலக்கடலை பருப்பு எந்த அளவில் எடுத்துருக்கீங்களோ அதே அளவில் வெல்லமும் ஏலக்காவும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நிலக்கடலை பருப்பையும் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்தாலே போதும். அங்கங்கே அந்த நிலக்கடலை பருப்பு கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும் லட்டு சாப்பிடும்போது. பருப்பு அரைக்க அதுலேருந்து எண்ணெய் வரும். அந்த எண்ணெயை வச்சு ஈஸியாக பிடிச்சிடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு இது சராருக்கு கொடுத்து விட்டேன், பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நம்ம லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு சைட் டிஷ்க்கு வடகம் வேணும்னு கேட்டிருந்தான். எள்ளு துவையல் அரைக்கிறது தான் பிளானு, ஆனால் டைம் இல்லை. வடகம் பொரிச்சிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி வண்டி வந்துருச்சு. பசங்க வந்துட்டாங்க இவனை கூப்பிடுறதுக்கு. அப்புறம் வேகமாக லஞ்ச் பேக்கை பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. அண்ணன் பாய் சொல்லிட்டு போகவுமே அவருக்கு அழுகு அப்படியே கண்ணில் ஏறி நின்றுருந்துச்சு. வண்டி ஏறினதுமே தாரையாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு தான் ஐதானை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியுமே. வா உனக்கு லட்டு தரேன் அப்படின்னு கூப்பிடுவோமே அவனும் வேகமாக கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி நம்மளும் லட்டு சாப்பிடுவாதான் அம்மா தராங்கல்ல அப்படின்னு கிட்டக்க வந்து நிற்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் 2 விதம். ஒருத்தனை வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம், இன்னொருத்தன் வந்து என்னைய மாதிரி இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒருத்தனாவது நம்மள மாதிரி இருக்கானே அப்படின்னு. ஜராரை வந்து ரொம்ப கஷ்டம். என்ன ஸ்வீட் கொடுத்தாலும் என்ன பிஸ்கெட் கொடுத்தாலும் அவனுக்குன்னு ஒரு அளவு வச்சிருப்பேன், அதுக்கு மேலே எடுக்கவே மாட்டான். அவ்வளோதான் அவன். ஜராருக்கு என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேனோ அது எதையுமே ஐதானுக்கு பண்ணக்கூடாதுன்றனால ரொம்ப ஸ்டார்டிங்லேயே எல்லாமே சாப்பிட கொடுத்து பழக்கி வச்சிருக்கேன். அவ்வளோதான். இன்னொரு 1 மணி நேரத்தில் இவருமே வந்து பிளே ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும். இவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு பிளே ஸ்கூல் விட்டீங்கன்னு கேட்பீங்க. பட் இன்னைக்கு
நடக்கிற வேலையை மட்டும் பாருங்க. என் பிளே ஸ்கூல் விட்டேன்றது தெரியும். ஜராருக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அதையே இவனும் சாப்பிட்டுக்குருவான். அதனால இவனுக்குமே அதே லஞ்ச் பாக்ஸ் தான். வேலை இவனுக்கு பெருசாக சமைக்கிறதுக்குலாம் இல்லை. இப்போ அவரை குளிக்க வச்சுட்டு கிளப்பிட வேண்டியது தான். இவனை குளிக்கணும் வாடான்னு கூப்பிட்டாலே போதும் குஷியாயிருவான். அவனே போய் அவனோட வாஷ் எடுத்து வந்திருக்கான் பாருங்க. நான் இவனுக்கு மாமாயத்தோட மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குளிக்க வைக்கிறதுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல நம்ம கொஞ்சம் அதிகமாவே கவனம் செலுத்தணும். அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் சேஃப் சர்டிஃபைட், டாக்ஸின்ஸ் ஃப்ரீ. மாமாயத்தோட மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷ்ல நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் ஆன பால், ஓட்ஸ், கெலண்டுலாம் இருக்கறனால இந்த ப்ராடக்ட் நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம மாய்ஸ்சரைஸும் பண்ணுது. ப்ராடக்ட் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். பாடி வாஷ் பிளஸ் ஷாம்பு பேபியோட ஸ்கின்னை நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணி அதே டைம்ல ஸ்கல்பையும் ஜென்டலா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. குளிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கின் ட்ரைனஸும் இருக்கிறது கிடையாது. டியர் ஃப்ரீ தான். நம்ம பேபி ஸ்கின்னோட pH பேலன்ஸையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. ரொம்ப முக்கியமா மாமாயத் நம்ம என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை எல்லாமே கூட கேட்குறாங்க. என் குழந்தைக்கு சேஃபான ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிட்ட இருக்கு. இந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அமேசான், நைகா, பிளிப்கார்ட், பர்பிள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டோர்ஸ்ல கூட மாமாயத் ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கிக்கலாம். மாமாயத்தோட அஃபிஷியல் ஆப் ஆர் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ண போறீங்கன்னா சோறு 2025 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். நல்லா ஜாலியாவே குளிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவரோட பேக்கையும் பேக் பண்ணி இவர் ப்ளே ஸ்கூல் போயிடுவாரு. வீட்ல இருந்து 10 மணிக்கு கிளம்புவாரு. அவர் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இவர் அடுத்து கிளப்ப ஆரம்பிக்கணும். இவருக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்ன்னு இதெல்லாம் பேக் பண்ணி வைப்பேன். இப்போ அவங்க அண்ணனுக்கு என்ன லஞ்ச் கொடுக்குறனோ அதை தான் இவனும் சாப்பிட்டுக்கிறான். இவனுக்குமே உளுந்தஞ்சோறு, எங்களுக்குமே மத்தியானத்துக்கு உளுந்தஞ்சோறு தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. ஏன் பிளே ஸ்கூல் விடுறேன்னு இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியும். ஐதான் வந்து பயங்கர நாட்டி, கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்று உருட்டிட்டு இல்லை தள்ளி விட்டுட்டு இழுத்து போட்டுட்டு தான் இருப்பான். நாங்களுமே முழு நேரம் வீட்டில் இருக்க ஆளுங்க கிடையாது. வெளியில தான் போயிடுவோம், ஷூட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் வீட்லையுமே இருந்தோம்னா வீடியோ எடுப்போம். வீடியோ எடுக்கவே விட மாட்டான். அங்கே போனால் பயங்கர ஜாலியாயிருவான். அங்கே டீச்சர்ஸ் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பாட்டுக்கு இருப்பான். 7:30 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவான். காலைல 10 மணிக்கு போறவன். இல்லைன்னா நம்ம வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டிலே கூட வச்சிருக்கலாம். நம்ம வீட்டில் அப்படி யாரும் கிடையாது. இப்போ எங்கள் மாமியார் வந்திருந்தாலும் ஒரு வாரத்தில் கிளம்பிடுவாங்க. இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் டே கேரே சூஸ் பண்ணோம். மாமா தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவார். அவர் கிளம்புனதும் நான் சாப்பிட உட்காந்தேன். எனக்கு பூரி போடுறதுக்குலாம் டைம் இல்லை. 2 சப்பாத்தியை போட்டு அந்த மசாலா வச்சு சாப்பிட்டுட்டேன். நான் வந்துட்டாங்கல்ல எங்கள் டீமு. இன்னைக்கு ஃபுல் டே வீட்டில் ஷூட் இருக்கு. அது போக நம்ம ப்ராடக்ட்ஸ் வேற கொஞ்சம் ரெடி பண்ணி ஆகணும். அது இதுன்னு 2 மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு பண்ண போகிறோம். இவங்க தான் நம்ம அஃபிஷியல் சோறு கன்னடம் சொர்க்கமோட டீமு. இன்னைக்கு ஃபுல்லாகவே குக்கிங் ஷூட் தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வீடியோவில் காமிக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படியே என் பக்கத்தில் ஒரு படையே இருக்கும். நம்ம டீமு முழுசாக பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த ரெசிபிக்கே போவோம். இப்போ 2வது வீடியோவை வத்த குழம்பு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்களுமே எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்கள், எப்படிலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்னு. இப்போ வத்த குழம்பு கூட அந்த உளுந்தஞ்சோறு இருந்துச்சுல அதுதான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், 5 ரெசிபி சொன்னாங்களா, 2 ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3 ரெசிபி எடுக்கலை. ஏன்னா டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நமக்கு அந்த பேக்கிங் வேலைலாம் இருக்குது. அம்புட்டு ருசிக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேலே ஆர்டர்ஸ் வெளியே போய் ஆகணும். அதுக்கான பேக்கிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணாதான் கொரியர் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏதாவது ப்ராடக்ட் உடனே ரெடி பண்ணி அனுப்பணும்னா அதையும் நான் ரெடி பண்ணிடுவேன். ABC மால்ட்டுக்கெலாம் வந்து ஆப்பிள், கேரட், பீட்ரூட்லாம் ஆல்ரெடி காய வச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ அதோட நம்ம கொஞ்சம் நட்ஸ் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். மாமா பேக் பண்ணிட்டு இருந்தாரு. சுத்தமாக டைம் போகிறதே தெரில. மணி 5:30 ஆயிடுச்சு. சரி ரைட்டு, எங்கேயும் நகரக்கூடாது, உட்காருங்கடான்னு என் டீமை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். அவங்க தான் ஃபுல்லாக பேக்கிங்க்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க என்னை ஃபுல்லாக. அந்த கேப்பில் விஜய் ப்ரோ போய் ஐதனை கூட்டிகிட்டு வரையில் கேக்கு, எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வேலை பார்க்கணுன்னு நாங்களும் அந்த கப் கேக்ஸு அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னோட எல்லா சிச்சுவேஷன்லையும் நீங்கள் மட்டும்தான் என்னோட சப்போர்ட், முழு சப்போர்ட்டுன்றதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எல்லா ஊரில் இருந்தும், கர்நாடகா, ஆந்திரா, ஈவன் டெல்லியில இருந்துலாம் கூட ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதே லவ் எனக்கு எப்பயுமே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். என்னதான் வேக வேகமாக வேலை பார்த்தாலும் கரெக்டாக அந்த 8:10 ஆயிரும் நம்ம பார்சல் எல்லாம் வெளியே போகிறதுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஐதானும் வந்தாச்சு. அலக் டியூஷன் போயிருக்காரு. அவர் இப்போ வந்துருவார் கொஞ்ச நேரத்தில். அப்புறம் 2 பேருக்கும் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான். ஃபுல் டயர்டு இன்னைக்கு. ஃபுல் டே பயங்கரமான வேலை. வீடே ஃபுல் குப்பையாக வேற இருக்கும்.
அந்த பேப்பரு வெட்டினது எல்லாமே அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும். அவ்வளோதான், நம்ம பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டெலிவரி வேலை எல்லாமே நம்ம விஜய் ப்ரோ தான் பார்த்துட்ருக்காங்க. நமக்கு கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு சின்ன வேலை இருக்கும். அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். யாருக்கு இன்றைக்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம், இன்றைக்கி அவங்களுக்கு கொரியர் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான், அடுத்த vlogல பார்க்கலாமா?